இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பக்கம் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர் மாரிமுத்து என்பவர் தன்னுடைய வயலுக்கு சாண எரிவாயு தான், சாணம் தான் போடுவார். எருமூட்டைகளை போய் சித்திரை மாதம் தொடங்கிடுச்சுன்னா எல்லார் வீட்லையும் எருமூட்டைகளை கலெக்ட் பண்ணி கொண்டு மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வர கொட்டிவார். எல்லாரும் சொல்லுவாங்க, எந்த காலத்தில் என்ன எருமூட்டை சாணியிலே இருக்கிற, நல்ல உரங்கள்லாம் கிடைக்கிது வாங்கி போடும்பார். நிலம் விளை வச்சுருப்பாருங்க. நிலம் விளை வைக்கிறப்ப பூச்சி தாக்குதல் வந்துடும். பூச்சி தாக்குதல் வரப்போ எல்லாம் பதறி போய் ஓடின்னு சொல்லுவாங்க. மாரிமுத்தனோட வயலை போய் பார்த்தியா, வயலில் பச்சைப்புழு தாக்குதல் இருக்குது, உடனடியாக போய் உரக்கடையில் ஒரு மருந்து விற்கிது, வாங்கி வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. கேட்க மாட்டார், கவலையே பட மாட்டார். மாரிமுத்து என்ன பண்ணுவார்னா, போய் பச்சை தழைகளை வேப்பந்தழைகளை அரைத்து வந்து அதை பாலாக கரைச்சி தன்னுடைய சொந்த குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி அந்த நிலத்துக்கெல்லாம் தெளிப்பாருங்க. அப்படி ஒரு இயற்கை விவசாயி. சாணம் மட்டுமே போடுவாரே தவிர செயற்கை உரங்களை ஒரு பிடி கூட போட்டது கிடையாது. அப்படிப்பட்ட விவசாயி நிலத்தை நம்பி இருக்கிறாரு. அந்த வருஷம் அவருக்கு பொண்ணு கல்யாணம். 20 பவுன் நகையும் 20,000 பணமும் தர்றதா ஒத்துருக்கிறார். ஆனால் அதுக்கெல்லாம் மொத்த பணத்துக்கு அந்த நிலத்தை தான் நம்பி இருந்தார். இன்னைக்கு 20 பவுன் நகைங்கிறது எவ்வளோ ரேட்டுங்கிறது இன்னைக்கு ரேட்டு வேற பயங்கரமாக இருக்கு. இன்னைக்கு உச்சந்தொட்டு இருக்குதான் புதுசாக. 20 பவுன் நகைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த நிலத்தை நம்பி இருக்கிறார். ஆனால் தை மாதம் அறுவடை நாளில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வயலும் நல்லா விளைஞ்சிருக்குது, மாரிமுத்தோட வயல் நல்லா விளையல. மற்ற எல்லா வயலும் செயற்கை உரம் போட்டாங்க, நல்லா அப்பப்போ உரம் தெளிச்சாங்க, பூச்சி மருந்து தெளிச்சாங்க, நல்லா விளைஞ்சிருச்சு. விளைச்சலை பார்க்குறாங்க, வியாபாரிகள் வர்றாங்க, வயல்லே விலை பேசிட்டு போயிடுறாங்க. மாரிமுத்தோட நிலத்துக்கு வர்றாங்க, வயல் சரியாக விளையல. எல்லாரும் சொல்கிறாங்க, நான் சொன்னேனே கேட்டியா, கொஞ்சமாச்சும் உரம் வாங்கி போடுன்னு சொன்னேனே கேட்டியா, கொஞ்சமாச்சும் பூச்சி மருந்து அடின்னு சொன்னேன்னு நீ கேட்டியா. எதுவுமே செய்யாமல் மனைவி திட்டுறா, எதுவுமே செய்யாமல் உட்காந்துட்டு பொண்ணு கல்யாணத்தையும் வச்சுக்கிட்டு வயல் வேலையிலே என்ன பண்ண போகிற அப்படிங்க மாரிமுத்தை கேட்குறாங்க, கணவனை கேட்குறாங்க. மாரிமுத்து கவலையோடய உட்காந்துருக்கிறார். அதுக்குள்ளே ஃபோன் வருது, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வருது. பொண்ணு கல்யாணத்துக்கு நகை எடுக்க போகணுன்னு மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. மனைவி தன்னுடைய கணவர் மாரிமுத்திட்ட கேட்குறாங்க, எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க புறப்பட்டு வர்றாங்களாம், நகை வாங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. நீ சொல்ல, கேட்டிருந்த இடத்துல பணம் வரல, அடுத்த வாரம் நகை வாங்கிக்கலான்னு சொல்லி கட் பண்ணுங்கிறாரு. எங்கள் கல்யாணமே அடுத்த வாரம் தான். அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு எப்படி அடுத்த வாரம் நகை வாங்க முடியும்? யார் கையில் கல்லாச்சும் வந்து நகை வாங்குறதுக்கு கடன் வாங்கணும். நான் ஒன்றுமே சொல்ல, ஃபோனை வச்சிடுறேன், பதில் சொல்லுங்கள், யார் கல்லாச்சும் போயிடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ வாசலில் ஒரு இந்த கதை, அந்த சம்பவம் அப்படியே நிற்கிது. இவர் இயற்கை விவசாயி, உரம் போட்டது கிடையாது, பூச்சி மருந்து போட்டது கிடையாது. எதுக்காக விளைவிக்கிறார், யாருக்காக விளைவிக்கிறாரு? நமக்காக விளைவிக்கிறார். இந்த உலக மக்கள் நல்லா இருக்குன்னு விளைவிக்கிறார். அந்த சாப்பிடக்கூடிய அரிசியை சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நல்லா இருக்கு, உடல்நலத்தோடு இருக்குன்னு விளைவிக்கிறார். அவரை பற்றி அக்கறை யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும் இல்லையா? பாவம்ப்பா, பிழைக்க தெரியாத மனுஷன்ப்பா. யாரை? இயற்கை விவசாயியை பார்த்து நம்ம சொல்கிறக்கூடிய கமெண்ட் வந்து, பிழைக்க தெரியாத மனுஷன், ஒரு உரம் வாங்கி சும்மா தூவி விட்டு இருந்தாருன்னா வந்திருக்கும், இத்தனை ஏக்கர் நிலத்தை நாசம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறோம். அவரை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. இந்த கதை அப்படியே அவர் வந்து இயற்கை விவசாயம் செஞ்சு வீணா போயிட்டாரு அப்படின்னு முடிச்சிருந்தோம்னா என்ன ஆகும்? யாருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி திரும்ப மாட்டாங்க. நமக்கு பூச்சி மருந்து போட்ட அரிசி தான் வந்து நிற்கும். அப்போ வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்குது. கார்லேருந்து 2 பேர் இறங்கி வர்றாங்க. ஐயா, உங்கள் பேர் தான் மாரிமுத்தா, உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், ஆந்திராலேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக தேடி போய் அரிசி வாங்கி நெல் வாங்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் மட்டும்தான் அப்படி விளைவிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உங்கள் நிலத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய நெல்லை நீங்கள் சாதாரணமாக விற்கிற விலையை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்து எடுத்துக்கொள்கிறோம். இது கற்பனை கிடையாதுங்க. 1 கிலோ அரிசி நீங்கள் போய் ஜெயராஜ் சம்பா கேட்டு பாருங்கள், இந்த கருப்பு ரக அரிசி, சிவப்பு ரக அரிசிலாம் கேட்டு பாருங்கள், 100 ரூபா 150 ரூபாலாம் தாண்டிடுச்சு. இயற்கையான விவசாயம் பண்ணியிருந்தால் அந்த அரிசிக்கான விலை அதிகமாக இருக்குது. அதை சொல்லி அவங்கள கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி உங்கள் நிலத்துக்கு நான் 3 மடங்கு விலை கொடுத்து அரிசி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர் சந்தோஷமாக சொல்கிறார் மாரிமுத்து. ஃபோன் போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நகை வாங்க வர சொல்லுப்பா, புறப்பட்டு வர சொல்லுங்கிறார். இந்த கதை அதோடு நிறுத்தியிருப்போம், மண்மகள் வந்தாலும் நிறுத்தியிருப்போம். இப்படி ஒரு முன்னோட்டமான விவசாயிகளை கொண்டிருக்கக்கூடிய நமது டெல்டா மாவட்டம் முன்னோடியான மாவட்டமா, பின்தங்கிய மாவட்டமா? நாம் இயற்கை விட்டு வெளியில் வந்துட்டதுனால இப்படி ஒரு சஸ்பென்ஸ் வச்சா கேட்பீங்களா? உண்மையிலே அதிர்ச்சியான தகவல். இயற்கை விட்டு வெளியில் வந்துட்டதுனால, இயற்கை உணவை மறந்ததுனால, செயற்கை உரங்களாக போனதுனால, பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினால வாழ்க்கை முறை கெட்டு போச்சு, உடம்பு கெட்டு போச்சு. 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்களா, 18 சயின்டிஸ்ட். நம்ம தான் சித்தர்கள்னு சாமியாராக்கி அவங்களை உட்கார வச்சிட்டோம், கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். 18 பேரும் சயின்டிஸ்ட்டுங்க. அவங்கள 18 சித்தர்கள் நம்ம சொல்லி வச்சோம், அவங்க சயின்டிஸ்ட். அவங்க சொன்ன வாழ்க்கை முறையில் விலகி வந்துட்டோம்.
விலகி வந்துட்டதுனால உணவு கெட்டு போச்சு. உணவு கெட்டு போனதுனால உடல் கெட்டு போச்சு. என்ன அதிகமாக பெருகி இருக்கு தெரியுங்களா? நாட்டில் அதிகமாக நம்ம சுற்றி பார்க்குறப்ப மருத்துவமனைகளில் எந்த மாதிரியான மருத்துவமனைகள் அதிகமாக பெருகி இருக்கு தெரியுங்களா? செயற்கை கருத்தரித்தல் மையம். செயற்கை கருத்தரித்தல் மையம் நம்ம மாவட்டத்தில் அதிகமாகிடுச்சு. டெல்டா மாவட்டங்கள் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே கூடி இருக்கிறீங்க. சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். செயற்கை உணவுக்கு வந்துட்டதுனால செயற்கை கருத்தரித்தல் மையம் பரவி இருக்குது. இதனால் என்ன ஆபத்து நடக்குது? செயற்கையாக கருத்தரிக்க வைக்கிறாங்க. குழந்தை பேர் இல்லைன்னா மகப்பேறு சிகிச்சை மையம்னு போட்டு அவங்க எவ்வளோதோ தவறு நடக்குதுலாம் வருது. நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது அந்த விஷயங்களை. ஆனால் மகப்பேறு மருத்துவமனைகள் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் பரவி இருக்கு. எதுனா காரணம்னா நம்ம இயற்கை விட்டு வெளியில் வந்தது தான். அதில் நடந்த ஒரு ஆபத்தான சம்பவங்க நான் பார்த்தது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துருச்சு, ஒரு குறும்படம் வந்துருந்துச்சு. அந்த குறும்படத்தில் என்ன பண்ணுறான்னா, ஒரு இளைஞன் கருத்தரித்தல் மையத்துக்கு தொடர்ந்து சென்று ஸ்பெர்ம் டொனேஷன் விந்தணு தானம் பண்ணிட்டு வருவான். அந்த இவன் போய் அந்த தொடர்ச்சியாக போவான். அந்த செயற்கை கருத்தரித்தல் விந்தணு தானம் பண்ணிட்டு வருவான். ஒரு நாள் அதை மாதிரி வழக்கமாக போயிட்டு அந்த செயற்கை கருத்தரித்தல் போய் விந்தணு தானம் பண்ணி ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிட்டு திரும்பி வர்றப்ப யாரோ ஏத்தாப்புல போகிறாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு டவுட். டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறான், டாக்டர் நான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உடனே ஒருத்தவங்க ஒரு லேடி உள்ளார போனாங்க, யாருன்னு கேட்குறான். அவங்க டீட்டெயிலாம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளாக எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துக்கிட்டு இருந்தாங்க, குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, செயற்கை கருத்தரித்தலுக்காக வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக நாங்களும் உங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், சக்ஸஸ் ஆகலை. இப்போ நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்களுடைய உயிரணுக்கள் அவங்களுக்கு பொருத்தமாக இருந்தது, உங்கள் உயிரணுக்கை பொருத்திட்டோம், அவங்களுக்கு இந்த தடவை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்கன்னு சொல்கிறான். இவன் ஃபோனை வச்சுட்டு ஃபோன்லேயே கத்துறான், அழுறான். இந்த இளைஞன் ஃபோன்லேயே உட்காந்து அழுறான். டாக்டர் பண்ணாதீங்கன்னு கத்துறான். ஏன்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பல வருஷமாக எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருந்தவங்க, இப்போ தான் உங்களுக்கு முறையாக சக்ஸஸ் ஆகிருக்குது. இந்த தடவை மிஸ் ஆகிடுச்சுன்னா குழந்தை பேரே இல்லாமல் போயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை டாக்டர் வேணாங்கிறான். இல்லைப்பா எங்களால் முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டர் கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், வந்தது என்னோட அக்கா, நீங்கள் யாருக்கு என்னோட உயிரணுக்களை பொறுத்திருக்கிறீங்களோ அது என்னோட அக்கா அப்படிங்கிறான். என்னுடைய உயிரணுவை என்னோட சகோதரி எப்படி தாங்க முடியும்? தயவுசெய்து பண்ணாதீங்கிறான். அத்தாண்டேருந்து அக்கா வீட்டுக்கார்ட்டேருந்து ஃபோன் வருது இந்த இளைஞனுக்கு. மாப்பிள்ளை ஒரு சந்தோஷமான செய்தி, நீங்கள் மாமாவாக போகிறீங்க, நான் அப்பா ஆக போகிறேன் அப்படிங்கிறான். இவனால் ஒன்றுமே சொல்ல முடியல, வாழ்த்துக்கள்னு சொல்லி ஃபோனை வச்சிடறான். இந்த செயற்கை உணவு முறையும் இயற்கையிலிருந்து நாம் விலகி வந்த முறையும் எவ்வளவு ஒரு மோசமான தலைமுறையை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். சார் நம்மக்கிட்ட இயற்கை இருக்குது, சார் நம்மக்கிட்ட இயற்கையான வைத்தியம் இருக்குது, இதற்கு செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் தேவையில்லை. நான் ப்ரூவ் பண்ணுறேன், இயற்கையான வைத்திய முறை நம்மக்கிட்ட இருக்குங்க. இயற்கையிலேருந்து கொஞ்சம் அது திரும்பி பார்த்தோம்னா போதும். நம்ம 18 சித்தர்களை சொன்ன ஒரு முறை, ஆன்மீகம்லாம் கிடையாது. ஆன்மீகமாக சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லி வச்சாங்க. என்ன சொன்னாங்க? அரச மரம் இருக்குது, சின்ன குழந்தைகளுக்கு குடல் புழு இருந்துச்சுன்னா, ஐயா அவர் சின்ன குழந்தைங்களுக்கு குடலில் புழு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன தெரியுமா கொடுப்போம்? வேப்பங்குழந்தை அரைச்சி கொடுத்துருக்குறோம். வேப்பங்குழந்தை அரைச்சி கொடுத்தா குடலில் இருக்கிற புழுக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ கர்ப்பப்பையில் புழுக்கள் இருந்துன்னா அழிஞ்சு போகிறதுக்கு வேப்பங்குழந்து போதும். கர்ப்பத்தை ஈர்த்து கொள்வதற்கு அரச மரக்காற்று காந்த சக்தி உள்ளது. சயின்ஸில் படித்து பாருங்கள், ஆன்மீக புத்தகங்களோடு நீங்கள் தேட வேண்டாம், சயின்ஸில் படித்து பாருங்கள். காந்த சக்தி கர்ப்பத்தை ஈற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை படைத்தது. என்ன பண்ணணும்? ஒரு 48 நாள் ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க. நீங்கள் 48 நாள் வாங்க எங்கள் ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட் வாங்குங்கிறாங்கல்ல, 48 நாள் காலையில் எழுந்திரிச்சு போய் அந்த அதிகாலை நேரத்தில் கலப்படம் இல்லாத காற்று, புகை இல்லாத காற்று, அதிகாலை நேரத்தில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுற்றி வந்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை இயற்கையாகவே சுத்தமாகி விடுகிறது, இயற்கையாகவே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. இதை நாம் மறந்துட்டு சொந்த சகோதரனின் கருவை வயிற்றில் சுமக்கக்கூடிய அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோன்னா நாம் இயற்கையிலிருந்து வெளிவந்தது. போர் செட்டு, சின்ன போர் செட்டு வச்சுருக்கிறாரு, ஒரு 700-800 குழி நிலம் சாகுபடி பண்ணுறாருங்க. சின்ன போர் செல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ மார்க்கெட்டில் கருப்பு குழா ஒன்று கொடுக்குறாங்க, நீட்டாக நிலத்துக்கு நேராக போர் செட்லேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த வயலுக்கு பாய்ச்சக்கூடிய அளவுக்கு குழாய் கொடுக்குறாங்க. கருப்பு குழாய் கொடுக்குறாங்க, இல்லை வெள்ளை கலர்லாம் வந்துருச்சு குழாய் கொடுக்குறாங்க. அது மானிய விலையில் வர கொடுக்குறாங்க. இந்த வாய்க்காலில் தண்ணி ஓடி வேஸ்ட்டாக போயிடும், அப்படி போகாமல் நீர்ப்பாசனம் சிக்கணும்,
சொட்டு நீர் பாசனம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழாயை கொடுத்து நேரடியாக போர்லேருந்து வயலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவர் பண்ண மாட்டார். இவர் அப்படி குழாயில், இவருடைய பார்வை அப்படி இருக்குங்க. அப்படி ஒரு விவசாயம் நம்ம பூமியில் இருக்கான், தெய்வம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கிறதுனால தான் நான் டெல்டா பூமி முன்னேறிய பூமின்னு சொல்கிறேன். அவர் கருப்பு குழாயில் தண்ணி பாய்ச்ச மாட்டார். என்ன சொல்லுவார்னா, வாய்க்காலில் தண்ணி ஓடணும். கருப்பு குழாய்ங்கிறது சுயநலம் இல்லையா? சுயநலமாக போர்லேயும் தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம நாத்தங்காலுக்கு மட்டும் பாய்ச்சிக்கிற சுயநலம் இல்லையா? வாய்க்காலில் ஓடி வாய்க்கால் நிறையணும், வாய்க்கால் நிரம்பி ஓடணும், அங்கே புல் பூண்டுலாம் முளைக்கணும். அங்கே அந்த வரப்பு கரையில், வாய்க்கால் கரையில் 4 பனை மரம் முளைச்சிருக்குது, 4 நுண்ணா மரம் முளைச்சிருக்கு. அதுக்கெல்லாம் தண்ணி வேண்டாமா? அதெல்லாம் காஞ்சி போனால் பரவாயில்லையா? உங்கள் நிலத்துக்கு மட்டும் எப்படி பாய்ச்சலாம்? நான் கருப்பு குழாய் வாங்க மாட்டேன்னு சொல்கிறார். மனைவி திட்டுறாங்க. ஏன் சார் அவங்க எல்லா கதையிலையும் மனைவி திட்டுறாங்கன்னு வைக்கிறீங்களே, உங்கள் மனைவி திட்டுவாங்களான்னு கேட்காதீங்க. முன்னாடி தான் உட்காந்துருக்கேன், திட்டலாம் மாட்டாங்க. மனைவி திட்டுறாங்க. ஏயா எல்லா ஊர் உலகத்தில் எல்லாருமே இந்த குழாயை வாங்கி போட்டு நேராக வயலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, நீ மட்டும் ஏயா அப்படி பண்ணுறேன்னா ஒரு மனைவிட்டு இந்த விளக்கம் சொல்லுவார். இப்போ புல் பூண்டு முளைக்கணும், ஆடு மாடு சாப்பிட வேணாமா? ஆடு மாட்டுக்கு புல் முளைக்கணும்னா அதுக்கு யார் தண்ணி விடுறது? வாய்க்கால் நிறைய தண்ணி ஓடனா என்ன குறைஞ்சி போயிட போகிறேன் பாரு. எல்லாரும் மோட்டார் 2 மணி நேரம் ஓடுச்சுன்னா அவருக்கு 10 மணி நேரம் ஓடும். வாய்க்கால் நிறைஞ்சாதான் தன்னுடைய வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவார். சொல்லக்கூடிய காரணம் புல் பூண்டு முளைக்கணும், ஆடு மாடுக்கெல்லாம் புல் வேணும்னு சொல்லுவார். இவருக்கு பிரச்சனை வருமா வராதா? வந்துருச்சு. என்ன பிரச்சனை? போர் கெட்டு போச்சு. போர் ஓடலை. ஏன்னு கேட்டால் போர் ரிப்பேர் பண்ணுறவங்க சொல்லிட்டேன், என்ன சார் மணிக்கணக்காக ஓட்டினீங்கன்னா எப்படி போர் தீஞ்சு போச்சுங்க. மனைவிக்கு சரியான காரணம் கிடச்சிச்சு. சொன்ன கேட்டியா, 10 மணி நேரம் தண்ணி ஓட்டியிருக்கிற, அப்புறம் என்ன ஆகும்? போர் ரிப்பேர் பண்ணணும். போர் ரிப்பேர் பண்ணுறது காசு கிடையாது, 20,000 ரூபா செலவாகும். தண்ணி உடனடியாக பாய்ச்சாங்கன்னு வயல் காயுது. அந்த சூழ்நிலை தண்ணி இல்லாமல் போச்சு, போர் நின்று போச்சு. பக்கத்து வயல்காரங்களாம் தண்ணி தர மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? இது அவருக்கு இருந்த சூழ்நிலை. அவர் நல்லது பண்ணாரா இல்லையா? ஒரு புல் பூண்டு முளைக்கணுங்கிறதுக்காக அதற்கு தண்ணீர் விட வேண்டும். அதற்காக நான் வாய்க்கால்லாம் தண்ணி பாய்ச்சுவேன், இந்த கருப்பு குழாய்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய முன்னோடி. ஆனால் அவர் கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிட்டேன்னா எல்லாரும் கருப்பு குழாய் வாங்கிடுவாங்களே. வாங்குங்க, வாங்காமல் இருங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் அப்படி ஒரு விவசாய பற்றி சொல்ல வந்தேன். இந்த கதையில் என்ன முடிச்சிருப்போன்னா, ஒரு அருமையான சம்பவம் இதுவும் நடந்தது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த விவசாயி வாய்க்காலில் தண்ணி விடுறாரு, போர் கெட்டு போச்சு நிறைய நேரம் ஓடினதுனால. ஆனால் புல் பூண்டுகள்லாம் முளைச்சிருக்குது. ஆனால் இவருக்கு அன்னைக்கு வயலுக்கு தண்ணி கிடைக்கல. தண்ணி எனக்கு விட்டே ஆகணும். கவலையோடு உட்காந்துருக்காரு. பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு விவசாயம், பக்கத்து தெருலேருந்து ஒரு விவசாயம் வந்துட்டார். கவலைப்படாத, உன்னுடைய நிலத்துக்கு தேவையான தண்ணியை நான் பாய்ச்சிட்டேன் அப்படிங்கிறான். என்னப்பா சொல்கிறேன், எதுக்கு பாய்ச்சினேன்? ஏன் இந்த கதை எழுதியிருக்கோம்? உன் தண்ணியை நான் பாய்ச்சிட்டப்பா. ஏன் சார், ஏங்க அப்படி பண்ணீங்கன்னு அவன் சொல்லுவான். நேற்று எங்கள் வீட்டு பசுமாடு கண்ணு போட்டுச்சு. அருமையான விஷயம் விவசாயிகள். நேற்று என் வீட்டு பசுமாடு கண்ணு போட்டுச்சு. ரொம்ப நேரமாக நஞ்சு இறங்கலை, நஞ்சு போடலை. நஞ்சு போடலைன்னா மாடு செத்து போயிடும். நஞ்சு போட டாக்டர்லாம் கேட்டால் போய் சொனப்பில் அறுத்துங்கண்ணா போடுங்க, மூங்கில் தலை வெட்டியாந்து போடுங்கிறான். ஊர் புறா எங்கேயுமே கிடைக்கல, புல்லு கிடைக்கல, சொனப்புல் கிடைக்கல. அப்புறம் தான் உன் ஞாபகம் வந்துச்சு, நீ மட்டும்தான் வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சினேன், உன் வாய்க்காங்கரையில் சுனப்புல் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் ஓடி வந்து பார்த்தேன், சொனப்புல் இருந்துச்சு, சொனப்புல்ல அறுத்து கொண்டாந்து போட்டேன். என் மாடு நஞ்சு போட்டுச்சு, கண்ணும் போட்டுச்சு, மாடும் குட்டியும் நல்லா இருக்குது, அதுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடமையா என் போர் செட்லேருந்து உனக்கு தண்ணி பாய்ச்சிருக்கிறேன் அப்படிமா. ஒரு புல் பூண்டு முளைக்கணும்னு சொல்லி அவன் சொல்லுவாங்க. இன்னொரு வருஷம் சொல்லுவான், நான் மட்டும் நீ மட்டும் கிடையாது, இனிமேல் நானும் அந்த கருப்பு குழாய்களை பயன்படுத்த மாட்டேன். ஒரு பார்வை, இது சரியா தவறா அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சிக்கெலாம் நான் போகலை. ஒரு பார்வை, விவசாயம், நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பார்வை எவ்வளவு பெருங்கருணை பார்வை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இட்லி கடை பாட்டி, தனிக்கட்டை பூவாத்தாள்னு ஒரு பாட்டி இட்லி கடை போட்டிருப்பாங்க. அந்த டிஎன்சி சென்டர் பக்கத்தில் போட்டிருப்பாங்க. அது அந்த நல்ல விளையக்கூடிய இடம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடகச்சேரி, வலங்கமான் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா தென்கோவில், அம்மாப்பேட்டெலாம் சுற்றி பார்த்து நல்ல விளையக்கூடிய பூமி. அங்கே டிஎன்சி சென்டரில் எப்போதும் வருஷத்துக்கு 250 நாள் கூட்டம் இருக்கும். 360 நாள் தான் நாளேன்னா 250 நாள் அங்கே கூட்டம் இருக்கும். ஏன்னா நெல் போடுவாங்க, அப்புறம் பஞ்சு போட ஆரம்பிச்சிடுவாங்க. தொடர்ந்து அந்த டிஎன்சி சென்டர் கூட்டமாக இருக்கும். அந்த பாட்டி அங்கே உட்காந்து இட்லி சுட்டு வைப்பாங்க. வரக்கூடிய விவசாயிகள்லாம் தன்னோட புள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தனிக்கட்டைங்கிறதுனால தனியாக இருந்த விடப்பட்டவர்கள் அந்த பாட்டி. வரக்கூடிய விவசாயிகள்லாம் தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்து இட்லி சுட்டு கொடுப்பாங்க. காலைல சுட்டு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சட்னி, ஒவ்வொரு விதமான பொடி பார்த்து செய்வாங்க. எல்லாருக்கும் அந்த இட்லி கொடுக்குறது, பொடி வச்சு கொடு, காசு இல்லைன்னு வந்து நிற்பான். காசை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், போய் சாப்பிட்டுட்டு போ, வயிறு நிறைய சாப்பிட்டு போன்னு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பாட்டி. குளிர் நாள்களில் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸில் இட்லி கூட இருக்காங்க அந்த பாட்டி இருக்காங்க. குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸில் இட்லி சொன்னா வச்சுட்டு விதவிதமாக சட்னி கொண்டாந்து வச்சுருப்பாங்க.
வீட்டில் சாப்பிடாம நிறைய பேர் விவசாயிகள் இந்த பாட்டிகிட்ட வந்து சாப்பிடணும்னு சொல்லணும். நீ சமைக்கிறது சரி, நான் பாட்டிகிட்டே சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த கதையில் ஒரு சோதனை வரணும் இல்லையா? வந்துச்சு. டிஎன்சி சென்ற இடம் மாத்திரதான் இன்னைக்கு பேச்சு. எங்கே பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க, கூடி பரபரப்பாக பேசிட்டு. பாட்டிக்கு ஒன்றும் புரியல. போய் கேட்குறாங்க, என்னப்பா ஏதோ பிரச்சனை மாதிரி பேசி, என்ன பிரச்சனை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பாட்டி, டிஎன்சி சென்ற இடம் மாத்துறாங்க. இங்கே இடம் வரல, பெரிய குடோன் கட்டணும். குடோன் கட்டுறதுக்கு இங்கே இடம் கிடையாது. அதனால நம்ம அந்த கேட்டை தாண்டி, நீடாமங்கலம் கேட்டை தாண்டி மாற்ற போகிறோம். அங்கே போகிறாங்க கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா பாட்டிக்கு ஏகப்பட்ட பதட்டம். இந்த டிஎன்சிசி சென்டர் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த ஊர் மக்கள் விவசாயம் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த விவசாயம் கிடையாது. ஏன்னா அந்த நெல் அறுவடை செஞ்ச நெல்லை விற்கிறதுக்கு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சுற்றணும். அதில் கேட்டில் சிக்னல் லைட் ஆகிடும். அதுக்கு பயந்து நெல் முளைச்சி போயிடும். இதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிஎன்சி சென்டரை கொண்டு வந்தாங்க. டிஎன்சிசி வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்திலே நெல் போட முடிஞ்சுது, விவசாயம் அதிகரிச்சது, செழிச்சது. இந்த பாட்டி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த சென்டர் இங்கே இல்லைன்னா, டிஎன்சி சென்டர் இல்லைன்னா இங்கே பண்ண முடியாது, விவசாயமே அறுத்து வச்சு போயிடும், வெறும் காடு கரம்பையாக போயிடும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப, சாயந்தரம் பாடகச்சேரி கோயிலில் ஒரு கூட்டம் போட்டிருக்கிறோம், நீங்களாம் வாங்க, நம்ம வேணால் நிலம் வாங்கி கொடுத்தோம்னா அரசாங்கம் இங்கேயே ஒரு கட்டடம் கட்டி தருவாங்க, புறம்போக்கு நிலம்லாம் எதுவும் கிடையாது, ஒரு குழிக்கடை கிடையாது, நமக்கு ஒரு 10 சென்ட் நிலம் தேவைப்படுது, நீ பாட்டி நீ வந்தால் ஏதாச்சும் காசு கொடு சாயந்தரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாரும் ஊரெல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. மீட்டிங்கில் சொல்கிறாங்க, டிஎன்சி சென்டர் இந்த கிராமத்திலே இருக்கணும்னா ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி கொடுக்கணும், அதுக்கான காசு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே இடத்துல சென்டர் கட்டிடலாம், சென்டர் இடம் மாறாது, இல்லைன்னா சென்டரை க்ளோஸ் பண்ண போகிறாங்கங்கிறாங்க. எல்லாரும் காசு வாங்குறாங்க. காசெல்லாம் கூடி எடுத்து பார்த்தா ஒரு சென்ட் நிலம் வாங்குறது கூட காசு வரல, தேரல. விவசாயிகள் கொடுத்தது அவ்வளோதான், அது மேலே கொடுக்க முடியாது. ஒரு குழிக்கு கூட, ஒரு சென்ட்டுக்கு கூட காசு தேரல, நம்ம இனிமேல் யார்ட்டையும் போய் கேட்கவும் முடியாது, அதனால டிஎன்சி சென்டரை க்ளோஸ் பண்ணுறோங்கிறாங்க. இதான் இந்த சம்பவம், அவ்வளோதான். ஆனால் பாட்டிக்கு ஒரு நல்ல மனசு இருக்கே, விவசாயிகள் பசியாரணும் டெய்லி இட்லி சுட்டு கொடுத்தவங்களாச்சே, அப்போ அவங்களுடைய சாப்பாடு இல்லாமல் போயிடும், விவசாயம் இல்லாமல் போயிடும், மறுபடியும் விவசாயம் காடு கரம்பையாக போயிடும். என்ன பண்ணலானுங்க? என்னையா வேணுங்கிறாங்க, 10 சென்ட் நிலம் வேணும். நான் ஒண்டி கேட்டையா, உங்ககிட்ட இட்லி வித்த காசில் நான் ஒரு 100 குழி நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன், அந்த 100 குழி நிலத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, இந்த வரைக்கும் பத்திரம்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடுறா பாட்டி. டிஎன்சி சென்டர் அங்கே வருது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் நம்முடைய டெல்டா மாவட்டம். விவசாயத்தில் எந்திரங்கள் நம்பி வந்திருக்கக்கூடிய சூழல், இயந்திரங்கள் நம்பக்கூடிய சூழல் அதிகரிச்சிருக்கிறது. நான் விவசாய மக்களுக்கெல்லாம் இங்கே இருந்திருக்கக்கூடிய படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, விவசாயிகள் இயந்திரங்களை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும், இயந்திரங்களை நம்பக்கூடிய சூழலை ஏற்படுத்தாதீங்க. இதுவரைக்கும் நம்ம முன்னோடியான மாவட்டமாக இருக்கிறோம். ஒருவேளை இயந்திரங்களை முழுக்க நம்பி போயிட்டோம்னா உணவு பஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிற எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சமீபத்தில் நடந்தது, திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் நிலம் நிறைய பல ஏக்கர் நிலம் சாகுபடி பண்ணியிருக்காங்க. ஒரு 600 குழி நிலம் நல்லா விளைஞ்சிருக்குது, அறுவடைக்கு தயாரான நிலம், அறுவடைக்கு மெஷின் வராமல் அப்படியே காஞ்சு போச்சு. 600 குழி நிலமும் அப்படியே தங்கி போச்சு. அவங்ககிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, அறுக்கிறதுக்கு மெஷின் வரலங்கிறாங்க. ஏன் மெஷின் வரலன்னா மெஷின் திருச்சி போயிடுச்சுங்கிறாங்க. திருச்சியிலேருந்து வர சொல்ல வேண்டியதுன்னா ஒரு வயலுக்காக வரமாட்டாங்க, பக்கத்தில் நிலம் இருந்தால் தான் வருவாங்க, அதிகமான சம்பளம் கேட்குறாங்கிறாங்க. 600 குழி நிலத்தையும் அறுவடை செய்யாமையே அப்படியே காஞ்சி அது முளைச்சி வந்துருச்சுங்க. எங்கே சார் இருக்கிறோம்? ஒரு டெல்டா மாவட்டத்தில் இருந்துட்டு 600 குழி நிலத்தை அறுப்பதற்கு அந்த ஊரில் கூலியால் இல்லையா? நாம் எங்கே சார் போயிட்டோம்? முன்னெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த அறுப்பருவால் எடுத்துக்கிட்டு 3:30 மணிக்கெல்லாம் வயலுக்கு போயிடுவாங்க. காலையில் எழுந்திருப்பாங்க, காஃபிலாம் சாப்பிட்றதாங்க. அப்புறம் காஃபி பழக்க விவசாயிகள் கிடையாது. 3:30 மணிக்கெல்லாம் போய் அந்த மற்ற விவசாயிகளோட சேர்ந்து போய் ரோட்டு மணில் ஏதாச்சும் டீ கடை இருந்தால் சப்போஸ் குடிப்பாங்க, இல்லைனா வயலுக்கு போய் 7 மணிக்கெல்லாம் அறுவடை செய்து அடுக்கி வச்சுட்டு வந்துடுவாங்க. திருப்பி 11 மணிக்கு போனாங்கன்னா களை எடுத்து அடிக்க ஆரம்பித்து போருக்கு முடிச்சு 5 மணிக்கு மூட்டையில் கட்டி வச்சுருவாங்க. கண்டு முதல் காண்றதுன்னு பேர். இன்னைக்கு கிடையாது. பக்கத்து வயல் அறுத்தா தான் அந்த மிஷின் நம்ம வயலுக்கு வரும். பக்கத்து வயல் அரைக்கலைன்னா மிஷின் வராது, முளைச்சிரும். எங்கே போயிருக்கோம்? நம்ம நடுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. நம்ம வட இந்தியர்கள் சொல்லுவோம், அவங்க இங்கே பீகாரிகள் இங்கே நடவு நடுறதுக்கு வர்றாங்க. நமக்கு நடவு நட தெரியாதா சார்? நடவு நடுறதை விட்டுட்டோமா? அறுப்பறுக்கிறத விட்டுட்டோமா? களை எடுக்கிறத விட்டுட்டோமா? முன்னோடி மாவட்டம் நான் சொல்லியிருக்கிறேன். முன்னோடி மாவட்ட நிலையை தக்க வச்சுக்கணும்னா இயந்திரங்களை நம்புங்க. இயந்திரங்கள் வராதுன்னா நாம களத்தில் இறங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு 600 கோடி நிலத்தை அறுக்கிறதுக்கு நம்மகிட்ட சக்தி இல்லையா? ஆள் இல்லையா? மறந்து போச்சு சார். நிறைய பேருக்கு அறுக்கவே தெரியல. மூட்டை தூக்கிறதுக்கு திராணி இல்லாமல் போச்சுக்கிறாங்க.
அறுத்துற கூட பண்ணிடலாம் சார், அடிக்க முடியாது, அடிச்செல்லாம் மூட்டை கட்ட முடியாது, மூட்டை கட்டிலாம் தூக்க முடியாது. அப்போ நம்ம விவசாயத்தில் நம்ம முன்னோடி மாவட்டமாக இருந்தாலும் இயந்திரங்களை நம்பாதீங்க, தேவைக்கேற்று பயன்படுத்துங்க, இருந்தால் அதை பயன்படுத்துங்க, இல்லைன்னா நாம் களத்தில் இறங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம முன்னோடி மாவட்டம், முன்னேறிய மாவட்டம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் மற்ற மாவட்டங்களில். இதற்காக நம்ம கேரக்டர் வைஸாக எப்படி இருக்கும் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், எங்கே போனாலும் எந்த ஊரில் போய் கேட்டு பாருங்கள், இந்த ஊர் மோசமான ஊர் சார், இந்த ஊர் மாதிரி மோசமான ஊர் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே இருக்கிறவங்களாம் சாதாரண ஆள் நம்பாதீங்க, அவெல்லாம் மலை முழுங்கிங்க. எத்தனை ஊரில் அந்த பேச்சை கேட்குறோங்க. பாசிட்டிவான பேச்சே, நேர்மறையான சிந்தனையே கிடையாதுங்களா? நேர்மறை எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் இப்போ சமீபத்தில் எழுதின தஞ்சை மண்வாசனை கதைகள் என்கிற நூல்லேருந்து சில கதைகளுக்கான பின்புலம் எப்படி கிடைச்சது, அந்த கதை மாந்தர்கள் எப்படி முன்னோடிய மாவட்டத்திற்கு சான்றாக இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கதை. நீருக்கு ஒரு நீதின்னு எழுதியிருந்தேன். கல்கியில் இது முதல் பரிசு வாங்கிய சிறுகதை. கதிர்வேலு தாத்தா வாசலில் உட்காந்துருக்காரு, ரொம்ப கவலையோடு இருக்கிறார். நான் விவசாயின்னு கூட சொல்லலை அறிமுகத்தில், ஏன்னா விவசாயிகள் கவலைப்படக்கூடாது. கதிர்வேலு ஒரு விவசாயி கவலையோடு உட்கார்ந்துருந்தாருன்னா தப்பான விஷயமா போயிடும். கதிர்வேலு தாத்தா அவர் கவலையோடு உட்காந்துருக்காரு. ஏன்னா நாற்றங்காலுக்கு அன்னைக்கு நீர் பாய்ச்சணும், நீர் பாய்ச்ச முடியாமல் போயிடுச்சு. பக்கத்து வயல்லாம் பார்க்குறாரு, நல்லா முளைச்சிருக்குது, ஒரு 5-4 நாற்று வந்துருச்சு அவங்களுக்கெல்லாம். இவர் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சலை. ஏன் தண்ணீர் பாய்ச்சலை? முறை தண்ணி வச்சு விடுறாங்க. முறை தண்ணி வச்சு விடுறப்ப மொதல் 10 நாள் தண்ணி வந்தது. தண்ணி வந்தோடனே கதிர்வேல் என்ன சொன்னார்னா, முதல்ல பொதுக்குளத்துக்கு தான்ப்பா நீர் நிரப்பணும், ஊரில் பொதுக்குளம் இருக்குது, அந்த பொதுக்குளம் நீர் நிரம்பினதுக்கு அப்புறம் வயலுக்கெல்லாம் நீர் வச்சுக்கலாம், அதனால் பொதுக்குளத்துக்கு நீர் வைங்கன்னு சொல்லி ஊரில் சொல்கிறாரு. ஊரில் யாரும் கேட்கல, ஒரு கூட்டம் போடுறார். நாட்டாமைகிட்ட சொல்லி, ஊர் நாட்டாமைகிட்டலாம் சொல்லி கதிர்வேலு கூட்டம் போடுறார். ஊர் கூட்டத்தில் மொதல் தண்ணியை பொதுக்குளத்துக்கு நிரப்புங்க, பொதுக்குளம் நிரம்பினாதான் ஊர் செழிப்பாகும், வயலுக்கு தண்ணி வைக்காது. எல்லாரும் முண்டி அடித்து தண்ணி வைக்கிறாங்க, நாற்றங்களுக்கு வைக்கிறாங்க, வயலுக்கு வைக்கிறாங்க. இவர் வைக்கலை. நாட்டாமையும் பார்த்தாரு, சொன்னார், இப்போ காலம்லாம் மாறி போச்சு. எங்கே மாறி போச்சு? நாம தான் மாற்றணும். காலெல்லாம் மாறி போச்சு. முன்ன மாதிரி நம்ம குளம் ஆறுலாம் நிரப்பிட்டு இருக்க முடியாது. குளங்கொட்டையெல்லாம் நிரப்புனா நம்ம வயலுக்கு தண்ணி கிடைக்காது. அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. முறை தண்ணி தான் வைக்கிறாங்க, 10 நாள் தண்ணியை வயலுக்கு வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்தால் பார்த்துக்கலாங்கிறாரு. கதிர்வேலு ஒத்துக்கலை. நீங்களாம் வச்சுக்கோங்க, நான் என்னுடைய வயலுக்கு தண்ணி வைக்க மாட்டேன், தண்ணி பாய்ச்ச மாட்டேன், எல்லா வயலும் வச்சு நான் நீங்களாம் வச்சுக்கோங்க. நீங்களாம் வயலுக்கு தண்ணி பாய்ச்சினதுக்கு பிறகு தண்ணீர் வந்தால் என்னுடைய முதல்ல குளத்தை நிரப்பிட்டு அப்புறம் என்னோடய வயலுக்கு வச்சுக்கிறேங்கிற. 10 நாள் தண்ணி வந்து நின்று போச்சு. எல்லோரும் பயிர் வளர்த்துட்டாங்க. இவர் வயலுக்கு நாற்றங்காலுக்கு தண்ணி வைக்கணும், தண்ணி வைக்கலாம். மனைவி கத்துறாங்க, ஊரோடு சேர்ந்து இருக்கணுயா, உன்ன மாதிரி அறிவு இல்லாமல் இருந்தால் இப்படி தான் இருக்கும். இப்போ நாற்றங்காலுக்கு தண்ணி வேணுமே, என்ன பண்ண போகிறீங்க? பக்கத்து வயல்லாம் 10 நாள் நாற்று வளர்ந்துருச்சு, என்ன பண்ண போகிறீங்கன்னா கவலையாக இருக்கார். விதைச்சிட்டார், மறுநாள் தண்ணி வைக்கணும், விதைச்சதுக்கு மறுநாள் தண்ணி வெடி வைக்கணும், அது 3ஆம் நாள் தண்ணி வைக்கணும். கயிறுலாம் காஞ்சு போயிடும், நாற்று வாங்க முடியாது. கவலையோடு உட்காந்துருக்கிறார், நாற்றுலாம் போயிடுமேன்ட்டு. இதுதான் இந்த ஒரு சம்பவம். இவர் நல்லது பண்ணியிருக்கிறாரு. ஊர் பொதுக்குளத்தை தான் முதல்ல நிரப்பணுங்கிறது நம்ம பக்கம் இருக்கிற ஒரு முறை. ஊர் பொதுக்குளம் நிரம்பல, வயலுக்கு தண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இவர் செஞ்சிருக்க ஒரு நல்ல செயல். இவர் ஒரு முன்னுதாரணமான மனிதர். இவர் வயல் காஞ்சு போச்சுன்னு இந்த கதையை முடித்தோம்னா, இந்த கதையை படிக்கிற எந்த ஒரு விவசாயியும் முதல்ல பொதுக்குளத்துக்கு தண்ணி நிரப்ப மாட்டான். கதையிலே எழுதிட்டாங்கப்பா. நாம் இதில் ஒரு மாரல் சொல்லணும், ஒரு நீதியை சொல்லி ஆகணும். அந்த நீதி என்ன சொல்லப்பட்டது என்றால், அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் பெரிய மிராசுதார் வராரு. கவலையோடு உட்காந்துருக்க கதிர்வேலோ பார்க்குறாரு. ஏன்பா கவலையோடு உட்காந்துருக்கேன்னா, வயலுக்கு இன்னைக்கு 3ஆம் நாள் தண்ணி வைக்கணும், வெள்ளை கலர் முளை விட்டு இப்போ தான் வந்திருக்கிறது, தண்ணி வைக்கலைன்னா வாடி போயிடுங்கிறப்ப நீ யார் தண்ணி வைக்கலன்னு கவலைப்படுற? நாற்றங்காலுக்கு தண்ணி பாய்ச்சாச்சு, என்னையா சொல்கிறீங்க? ஆமாம், பொதுக்குளம் நிரம்பினச்சா, பொதுக்குளம் நிரம்பினதுனால நான் போட்டிருந்த தோட்டத்தில் நான் போட்டிருந்த வாழை எல்லாத்துக்கும் தண்ணி பாஞ்சிருச்சு, கத்திரி செடிக்கெலாம் பாஞ்சிருச்சு, நல்லா இருக்குது. பொதுக்குளம் நிறைஞ்சதுனால நான் போட்டிருந்த கத்திரி செடியிலேருந்து, மிளகாய் செடியிலேருந்து, தக்காளி செடி வரைக்கும் வளர்ந்துருக்குது. நீ பொதுக்குளத்தில் நீர் நிரப்பலைன்னா என் வயல் காஞ்சு போயிருக்கும், என்னுடைய தோட்டம் காஞ்சு போயிருக்கும். நீ உன்னுடைய வயல் போனாலும் பரவாயில்லைன்னு பொதுக்குளம் நிரப்பணும்னு சொன்ன இல்லையா, அதுக்கு நன்றி பாராட்டு விதமாக என்னுடைய போர் செட்லேருந்து உனக்கு நான் தண்ணி பாய்ச்சிட்டேன் அப்படிங்கிறார். இன்னொன்று சொல்லுவார், என்ன மாதிரி மனுஷங்களுக்கு தாயா மனுஷன் உதவி செய்யணும், கதிர்வேலு மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்த கடவுளே உதவி செய்வார் அப்படிங்கிறாங்க.
இந்த கதை நீருக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம். ஒரே ஒரு விஷயம் ஃபைனலாக சொல்லி முடிக்கணும். ஜிடிபி ரேட்டு, ஜிடிபியை பற்றி சொல்கிறோம், ஜிஎஸ்டியில் எத்தனை பர்சன்டேஜ் கட்டணம்லாம் சொல்கிறோம். நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், 1929 அமெரிக்காவில் பொருளாதார பெருமந்தம், அமெரிக்கா பொருளாதார பெருமந்தம் இருந்துச்சு. அதாவது பண மதிப்பு குறைஞ்சா போன மாதிரி அமெரிக்காவில் பெரிய பொருளாதார பெருமந்தம், பஞ்சம் வந்துருச்சு. ஏன்னா 1929 ஹாரியஸ் ட்ரூமன்கிறவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. மக்கள்லாம் பணத்தை எதில் தெரியுமா முதலீடு செஞ்சாங்க? போய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதுனால எல்லாம் ஓவர் நைட்டில் தே பிகம் பாப்பர்ஸ்னு போடுவான். ஒரே இரவில் அத்தனை முதலீட்டாளர்களும் பிச்சைக்காரர்களானார்கள் எழுதுவான். எல்லாரும் முதலீடு எல்லாம் எதில் பண்ணாங்க? எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணி வீணாக போயிட்டாங்க. 29 பெரிய பஞ்சம். அப்போ அடுத்தது பஞ்சத்திலேருந்து மீட்கிறதுக்கு என்ன வேலை? ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சுங்க. பஞ்சத்திலிருந்து அமெரிக்காவை மீட்டெடுப்பதற்கு ஒரே ஒரு வழி, நம்முடைய விவசாயத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அமெரிக்க வரலாறு படிக்கிறப்ப தெரியும். நீங்கள் அமெரிக்க வரலாறுலாம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்காதீங்க, அமெரிக்க வரலாறு பற்றி பாடம் நடத்தியிருக்கிறேன், அதனால சொல்ல முடியும். அவர் எஃப்டிஆர், இங்கே எப்படி எம்ஜிஆர் அது மாதிரி எஃப்டிஆர்னு ஒருத்தர், எஃப்டி ரூஸ்வெல்ட், ஃப்ராங்க்லின் டிலானா ரூஸ்வெல்ட், அவர் எலெக்ஷன் நடக்குது சொல்கிறார், மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறார், நான் வந்தால் ஒரு நியூ டீல் பாலிசி, ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்து அமெரிக்காவை பஞ்சத்திலேருந்து மீட் பண்ண சொன்னார். அவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. வந்தார், புதிய கொள்கை, புதிய அணுகுமுறை, நியூ டீல் பாலிசிங்கிறத கொண்டு வந்தார். ஒன்றுமே செய்யலைங்க. என்ன பண்ணார்? 40,000 ஹெக்டேர் நிலங்கள், டென்னசி பள்ளத்தாக்கில் 40,000 ஹெக்டேர் நிலங்களை நீங்கள் எடுத்துங்க, மக்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். 40,000 ஹெக்டேர் நிலங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு எல்லாத்துலேயும் உற்பத்தி பண்ணணும். ஒரு சென்ட் நிலத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்று மின்சாரம் பண்ணுங்க, நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துங்க, ஏதாவது உற்பத்தி செய்யணும், ஃப்ளாட்டு போட்டு விற்கக்கூடாது. எல்லாருமே 40,000 ஹெக்டேர் நிலத்திலும் விவசாயம் செய்யப்பட்டது. விவசாயம் செஞ்சதுனால விவசாயத்திலேருந்து மேம்பட்டு 1940 தான் அமெரிக்க பொருளாதாரம் மீண்டும் பழைய நிலைமைக்கு நார்மலுக்கு வந்தது. அமெரிக்க நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு காரணமாக இருந்தது நாம செய்யக்கூடிய விவசாயங்க. டெல்டா மாவட்டத்தோட பெருமையாக இருக்கக்கூடிய விவசாயம். டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்தை விட்டு கொஞ்சம் விலகினோம்னா, இயந்திரங்களை நம்பி போனோம்னா, அறுவடைக்கு மிஷின், களப்பறிக்கிறதுக்கு மிஷின் போனோம்னா பஞ்சம் நமக்கு வந்துடும். டெல்டா மாவட்டத்துக்கு பஞ்சம் வந்துருச்சுன்னா உலகமே பசியில் தான் தவிக்கும். நம்ம மாவட்டத்தில் இருக்குங்க, நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளை நாம் உலக சந்தைக்கு இன்னும் கொண்டு போகல. ஜிடிபி ரேட் ரைஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்களே, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ரைஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்களே, நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பொருளை நீங்கள் சந்தைப்படுத்துங்க. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட நான் கடிதம் எழுதியிருந்தேன். ஒரு ஆராய்ச்சி பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட் வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு கடிதம் எழுதிருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கும் கூட அதை நான் ஒரு கோரிக்கையாக முன் வச்சு விடைபெறணும்னு நினைக்கிறேன். வெண்ணாற்றங்கரையில், நம்ம நீடாமங்கலம் தாண்டி கொஞ்சம் தூரம் வெண்ணாற்றங்கரையில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், காட்டு பீர்க்கங்காய்கள் அதிகமாக இருக்கும். காட்டு பீர்க்கங்க காய்த்து, லட்சக்கணக்கான காட்டு பீர்க்கங்காங்க காய்த்து தொங்குது. யாராவது தொழில் வாய்ப்பாக கூட எடுத்துக்கங்க. நாங்கள் அதை போய் பார்த்தோம், சும்மா தான் கிடக்குது. காட்டு பீர்க்கங்காய் சமைக்க முடியாது, ரொம்ப கசக்கும். ஆனால் பாய்சன்லாம் கிடையாது, அது கசக்கிறதுனால ஆடு மாடு கூட தீண்டாது. ஆனால் அந்த பீர்க்கங்காய் நார்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சுரல் ஸ்க்ரப்பர்னு ஒன்று பண்ணுறோம். அதாவது பாத்திரம் விளக்குறதுக்கு நம்ம நார்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, பீங்காய் நார் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த நார் இயற்கையான நாராக பயன்படுத்த. நம்ம சில கிராமங்களில் அதை பீக்கங்காய் நாரை வச்சு குளிச்சிருக்கிறோம். இந்த பீக்கங்காய் நார் லட்சக்கணக்கான கூடுகள் அங்கே வெண்ணாற்றங்கரையில் இந்த கோடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த பீர்க்கங்காய் நார் நீடாமங்கலம் மார்க்கெட்டில் 10 ரூபாங்க ஒரு பீஸ், தஞ்சாவூர் மார்க்கெட்டில் போனால் 2 பீஸ் 25 ரூபா, சென்னையில் கேட்டிங்கன்னா 2 பீஸ் 50 ரூபா. வேர்ல்டு மார்க்கெட் கூகுளில் ரேட்டு செக் பண்ணுங்க. எங்கிட்ட சொல்ல வரீங்களா? சொல்லி மேடையில் வந்து நிறுத்துங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இல்லை, பேப்பர் கொண்டு வரல அவர், அதனால் இந்த கதையோட இந்த சம்பவத்தோட நிறுத்திடுவோம். கூகுளில் ரேட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நீடாமங்கலம் சும்மா கிடைக்கிறது லட்சக்கணக்கானக்காய் கிடைக்குது நீடாமங்கலம் மார்க்கெட்லேயே. சரி, எப்போ பார்த்தாலும் நீடாமங்கலத்துக்கு கொடா சரியா சார் பேசுகிறீங்க, அமெரிக்கா பற்றி பேசுங்கன்னா அமெரிக்கா பற்றி சொல்லிட்டேன். அமெரிக்கா நம்மகிட்ட வந்து ஐடியா கேட்குற அளவுக்கு தான் இருக்காங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல நீடாமங்கலத்தை பாருங்கள், பாடகச்சேரி பாருங்கள். ஜோக்கில் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா தலைவரும் தெரிஞ்சு வச்சுட்டு உள்ளூர் ஒய்ஃப் யார் கூட பழகிறான்னு தெரிஞ்சு வச்சுருக்காம, அது மாதிரி உள்ளூரில் இருக்கிற மார்க்கெட்டை பாருங்கள். சென்னையில் 2 பீஸ் 50 ரூபாங்க. கூகுள் ரேட் ஏன் செக் பண்ணுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நேச்சுரல் ஸ்க்ரப்பர்னு போட்டு அதுக்கான மூலிகைக்கான பயன்லாம் எழுதி வச்சு 1000 ரூபா சார் 2 பீஸ். கூகுள் ரேட் சர்ச் பண்ணி பாருங்கள், 1000 ரூபா.
2 பீஸ் ரேட்டு 1000 ரூபாங்க. நீடாமங்கல கடற்கரையில், சாரி அந்த ஆத்தங்கரையில் வெண்ணாற்றங்கரையில் சும்மா கிடக்குது. நாங்கள் மாணவர்களை வச்சு பறித்து சுத்தம் பண்ணி நாங்கள் அதை கட் பண்ணி அதை வேல்யூ ஆர்டர்லாம் செஞ்சு லோக்கல் மார்க்கெட்டில் கொடுக்குறப்பே எங்கள் பசங்களுக்கு ஒரு வருமானம் வந்துச்சு. பேரண்ட்ஸுக்கும் அதை சொன்னோம், நீங்கள் இந்த காய்களை பறித்து கொண்டு வந்து சாதாரணமாக கொடுங்க, நாங்கள் கூட சுத்தம் பண்ணிக்கிறோம், சுத்தம் பண்ணி மார்க்கெட்டில் கொடுப்போம். வருமானம் உயர்னா 1 வருஷம் நல்லா பண்ணாங்க. ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், விவசாயம் நாற்று பறிக்க போகணும், களை எடுக்க போகணும், அறுப்பறுக்க போகணும். இது இல்லைன்னா வேலை இல்லைன்னு படுத்து தூங்கணும். நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய குறைங்க. இந்த விஷயத்தை, இந்த பீர்க்கங்காய் நார்களை சந்தைப்படுத்தினீங்கன்னா டெல்டா மாவட்டத்தோட ஜிடிபி எங்கேயோ போயிடும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடும். நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கடிதம் எழுதிருந்தேன். இதை வச்சு ஒரு பெரிய புத்தகமே ஆராய்ச்சி பண்ணி புத்தகமே எழுதியிருக்கேன். 100 பக்கத்தில் இந்த பீர்க்கங்காய் நார்களை வச்சு எழுதியிருக்கிறேன். இந்த பீர்க்கங்காய் நார்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விவசாய பொருளை உலக அளவில் கொண்டு போகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருந்தீங்கன்னா அவங்க முன்னெடுக்கலாம். இந்த விவசாயிகளை மேம்படுத்தக்கூடிய கடமை உங்களிடம் இருக்கிறது. உலகத்திலே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் தான் முன்னோடியான மாவட்டங்கள். அது பின்தங்கிய மாவட்டம் அல்ல என்று கூறி விவசாயிகளுக்கான ஒரே ஒரு கவிதையை அர்ப்பணித்து விடைபெறுகிறேன். சாயங்கள் பூசினால்தான் வாழ்க்கை வண்ணம் பெறும். சாயங்கள் பூசினால்தான் வாழ்க்கை வண்ணம் பெறும். சாயங்கள் போனால் சந்தோஷம் போய்விடும். இந்த கட்டில் சாயம் போடுச்சுன்னா அவ்வளோதான். சாயங்கள் போனால் சந்தோஷம் போய்விடும். நம் வாழ்க்கை, இந்த விவசாயிகளோட வாழ்க்கை, டெல்டா மக்களோட வாழ்க்கை, நம் வாழ்க்கை வசந்தமாக இருப்பதற்கு காரணம் நாமும் சாயம் பூசி இருப்பது தான். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் நாமும் சாயம் பூசி இருப்பது தான். பெரும்பாலும் நாம் பூசியிருக்கும் சாயம் போவதில்லை, விலகி பெரும்பாலும் நாம் பூசியிருக்கும் சாயம் போவதில்லை. ஆம், நான் சொல்லும் சாயம் விவசாயம். விவசாயம் இருக்கும் வரை வாழ்க்கை அழகுதான். விவசாயம் இருக்கும் வரை வாழ்க்கை அழகுதான். இந்த சாயம் வெளுக்க ஆரம்பித்தால் வண்ணங்கள் போகாது, வாழ்க்கையே போய்விடும். நன்றி, வணக்கம்.